இரவு நேர பிரதான செய்தியின் தலைப்பு செய்திகள். மல்வானை வீட்டிலிருந்து வெளியேறிய பல்கலைக்கழக மாணவர்கள் 14 கோடி ரூபாவிற்கும் அதிக பெறுமதியுடைய குஷ் போதைப் பொருளுடன் 2 கைது. பாதுக்கை பகுதியில் மோட்டார் சைக்கிள்களை மறித்து கொள்ளையிட்ட 4 கைது. டித்வா புயலின் போது புதையுண்ட முச்சக்கர வண்டி 171 நாட்களின் பின் மீட்பு. சீனாவின் குவாங்சி மாகாணத்தில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். செய்திகளை வாசிப்பவர் அரவிந்தன் பானுப்பிரியா. டொம்பே பிரதேச செயலகத்தின் பொறுப்பில் உள்ள மல்வானை பகுதியில் அமைத்துள்ள காணி மற்றும் வீட்டை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிடம் ஒப்படைப்பதற்கு பிரதமர் இணக்கம் தெரிவித்துள்ளதாக அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. இன்று பிரதமருடன் பிரதமர் அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அதன் இணைப்பாளர் சசிந்து பெரேரா இதனை தெரிவித்துள்ளார். இக்காணியை கூடிய விரைவில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிற்கு மாற்றுவதற்கு தீர்மானிக்கப்பட்டதால் அந்த பதிலை தொடர்ந்து இந்த நேரத்தில் மல்வானை காணியிலிருந்து வெளியேற நாங்கள் தீர்மானித்துள்ளோம் என குறிப்பிட்டுள்ளார். 14 கோடி ரூபாவிற்கும் அதிக பெறுமதியுடைய குஷ்ரக போதைப் பொருட்களுடன் 2 இலங்கை விமான பயணிகள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் இந்த குஷ் போதைப் பொருள் தொகையுடன் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் பசுமை வழி ஊடாக வெளியேற முற்பட்ட போதே சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட 2 சந்தேக நபர்களும் 14 கிலோகிராம் 562 கிராம் குஷ் போதைப் பொருளை தங்களது 2 பயண பொதிகளுக்குள்ளும் 28 பொதிகளாக வைக்கப்பட்டிருந்த போதைப் பொருளை ஆடைகளுக்கு இடையே நுணுக்கமான முறையிலும் மறைத்து கொண்டு வந்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளுக்காக சந்தேக நபர்கள் கட்டுநாயக்க விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். பாதுக்கை வடரெக்க பெருக்கட்டிய வீதிக்கு அருகிலுள்ள பாழடைந்த பகுதியொன்றில் இரவு வேளையில் வீதியின் குறுக்கே கம்பிகளை இழுத்து கட்டி அந்த வழியாக செல்லும் மோட்டார் சைக்கிள்களை வீழ்த்தி கொள்ளையடித்த சம்பவங்களுடன் தொடர்புடைய 2 இன்று கிராம மக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இவ்வாறு வீதியின் குறுக்கே கட்டப்பட்டிருந்த கம்பியில் சிக்கி இளைஞர் ஒருவரின் கழுத்து பகுதி வெட்டப்பட்டு காயமடைந்திருந்ததாக பிரதேசவாசிகள் தெரிவித்திருந்தனர். எவ்வாறாயினும் இச்சம்பவங்களுக்கு உடந்தையாக இருந்தனர் என்ற சந்தேகத்தின் பேரில் மேலும் 2 போலீசார் கைது செய்துள்ளனர். டித்வா புயல் நிலைமை காரணமாக ஊவா பரணகம மஸ்பண்ண நகருக்கு அருகில் மண் சரிவில் சிக்கி புதையுண்டிருந்த முச்சக்கர வண்டி ஒன்று 171 நாட்களுக்கு பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அப்பகுதியில் மண் மற்றும் கற்களை அகற்றும் பணிகள் தற்போதைய நாட்களிலும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இவ்வாறு மண் மற்றும் கற்களை அகற்றும் போதே இந்த முச்சக்கர வண்டி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது வலப்பனை பேருந்து நிலையத்தில் பணிபுரியும் பேருந்து நடத்துனர் ஒருவருக்கு சொந்தமானது எனவும் கூறப்படுகின்றது. டித்வா புயல் அனர்த்தத்தின் போது இந்த பேருந்து நிறுத்தத்திற்கு அருகில் தனது முச்சக்கர வண்டியை நிறுத்திவிட்டு சென்ற வேளையிலேயே இந்த துரதிர்ஷ்டவசமான நிலையை அவர் எதிர்கொண்டுள்ளார். சீனாவின் தெற்கு பகுதியான குவாங்சி மாநிலத்தில் இன்று அதிகாலை ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் காரணமாக 2 உயிரிழந்துள்ளதுடன் பெருமளவிலான கட்டிடங்கள் இடிந்து விழுந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ரிக்டர் அளவுகோலில் 5.2 பதிவான இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் லூய்சோவ் நகரில் உள்ள 13க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் இடிந்து தரைமட்டமாகின. நிலநடுக்கத்தை தொடர்ந்து ஏற்பட்ட நிலச்சரிவுகள் காரணமாக அப்பகுதிக்கான போக்குவரத்து பாதைகள் முற்றாக துண்டிக்கப்பட்டுள்ளதுடன் ரயில் சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிப்புக்குள்ளான பகுதிகளில் இருந்து 7000க்கும் அதிகமான பொதுமக்கள் அவசரமாக பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.